ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ். நாம் எனக்கு இந்த வீடியோவில் ஒரு 20 அடிக்கு 30 அடி அளவுள்ள ஈஸ்ட் ஃபேஸிங், அதாவது கிழக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK, அதாவது 2 பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானு. ஸோ இந்த பிளானில் நமக்கு மெயின் டோர் பார்த்தீங்கன்னா கிழக்கு டைரக்ஷன். இந்த இடத்துல மெயின் டோர் வந்துடும். ஸோ மெயின் டோர் வழியாக நம்ம உள்ளே வர்றோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹால் ஏரியா வரும். ஸோ இது ஹால் ப்ளஸ் டைனிங் ஏரியாவை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த பிளான் நமக்கு தனியாக டைனிங் ஏரியா கொடுக்கல, அதனால் ஹாலே நம்ம டைனிங் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு ஒரு ஓப்பன் வரும். ஓப்பன் வழியாக உள்ளே வரும்போது நமக்கு இங்கே கிச்சன் வந்துடும். அடுத்தா பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் வரும், இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் வரும். ஸோ இங்கே ஒரு மெயின் பெட்ரூம் வந்துடும். அடுத்து இங்கே ஒரு பெட்ரூம் வரும். இந்த மெயின் பெட்ரூமான அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கும் இந்த இடத்துல. அடுத்து செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கு கீழே யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது படிக்கடியில் நம்ம போட்டுட்டு இங்கே உள்ளேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு டாய்லெட் வந்துடும். ஸோ இதான் ரூமுடைய லொக்கேஷன்ஸு. அடுத்து நம்ம டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்தலாம். மெயின் டோர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல நமக்கு ஒரு ஓப்பன் வரும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 KL சைஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹால் இருந்து பெட்ரூம் போடுறதுக்கு நமக்கு இங்கே ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3 KL சைஸு. அடுத்தது டாய்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 KL சைஸில் ஒரு டோர் வரும். அடுத்து இந்த பெட்ரூம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 KL சைஸில் ஒரு டோர் இருக்குது. அடுத்து இந்த டாய்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 KL சைஸில் ஒரு டோர் இருக்குது. விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் ஹாலில் 2 விண்டோ வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வடக்கு சுவத்தில் வந்துடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதே பக்கத்தில் இந்த இடத்துல வடக்கு சுவத்தில் வந்துடும். அது கிச்சனில் 2 விண்டோ வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா கிழக்கு சுவத்தில் ஒரு விண்டோ, அடுத்து பார்த்தீங்கன்னா தெற்கு சுவத்தில் ஒரு விண்டோ. பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு விண்டோ தெற்கு சுவத்தில் வந்துடும். அடுத்து இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 2 விண்டோ வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா படிக்க பக்கத்துலேயே வடக்கு சுவத்தில் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேற்கு சுவத்தில் ஒரு விண்டோ வந்துடும். வெண்டிலேட்டர் பொறுத்த வரைக்கும் டாய்லெட்டுக்கு இங்கே ஒரு வெண்டிலேட்டர் வரும், இங்கே ஒரு வெண்டிலேட்டர் வரும். வாஸ்துப்படி பார்க்கும்போது நமக்கு ஹால் வடகிழக்கு மூலையான ஈசானிய மூலையில் வந்துருச்சு. அடுத்து கிச்சன் பார்த்தீங்கன்னா அக்னி மூலை, அதாவது தென்கிழக்கு மூலையில் வந்துருச்சு. பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் குபேர மூலை, அதாவது தென்மேற்கு மூலையில் ஒரு பெட்ரூம், வாயு மூலைங்கிற வடமேற்கு மூலையில் ஒரு பெட்ரூம் வந்துச்சு. படியுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வாயு மூலை வடமேற்கு மூலையில் வந்துருச்சு. அதுக்கான டாய்லெட்டுமே பார்த்தீங்கன்னா வாயு மூலையில் வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கான டைமென்ஷன் பார்த்துடலாம். டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹால் நமக்கு 8க்கு 17 அடி வர மாதிரி இருக்குது. 17 அடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஹால் ப்ளஸ் டைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சனுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 11 அடி வரும். பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 11 அடி வரும் இந்த பெட்ரூமு. அடுத்து இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 11 அடிக்கு 8 அடி தான் வரும். கொஞ்சம் சின்ன பெட்ரூமாக இருக்குது. அடுத்து டாய்லெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு 10க்கு 5 அடி வருது. அடுத்து இந்த செகண்டரி பெட்ரூமான டாய்லெட் பார்த்தீங்கன்னா 6க்கு 4 வர மாதிரி இருக்கும். நீளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கிழக்கு மேற்கு ஒரு 30 அடி வரும். வடக்கு தெற்கு நமக்கு ஒரு 20 அடி வரும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட ஏரியா பார்த்தீங்கன்னா ஏரியா ஈக்குவல் டு 600 ஸ்கொயர் ஃபீட் வரும். இந்த 20 அடி படிக்கட்டு இல்லாமல் போட்டிருக்கோம். ஸோ அதனால் 600 ஸ்கொயர் ஃபீட் வரும். படிக்கட்டோடு சேர்த்துறப்போ கொஞ்சம் சேர்த்து வர மாதிரி இருக்கும். ஒரு 1.37 சென்ட் பில்டிங்கோடைய பில்டப் ஏரியா வந்துடும். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம 2000 ரூபா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் போடுறப்ப பார்த்தீங்கன்னா 12லேருந்து ஒரு 12 லட்ச ரூபா வரைக்கும் வர மாதிரி இருக்கும். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பிளானில் பார்க்கலாம். தேங்க்யூ.